செலவில்லாத இப்போ நம்ம செடி வைக்கிறோமா, தோட்டத்துக்குன்னு நமக்கு செலவு கிடையாது. இது வந்து தக்காளி கூட நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது பாருங்கள். தக்காளி கூட இல்லை நம்ம அரிசி வாங்கினா சாக்கு பை சரிங்களா. இதோ சிசராலே 6-7 ஓட்டை போட்டுட்டேன். ஏன்னா தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, செடியில் வேர் அழுகிடும். அவரைக்கொடி நடுறதுனால அது கொடிக்கு நல்லா இவ்வளோ அகலம் வேணுமா, இவ்வளோ அகம் இருந்தால் தான் நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும். செலவில்லாத தோட்டம் வளர்க்குற 2026 தோட்டம் வளர்க்குறவங்க செலவில்லாத வளர்க்க இப்படி பயன்படுத்தலாம். நம்ம மாடி தோட்டத்தில் விழுந்த செத்தைங்க செடியெல்லாம் கவாத்தி பண்ணி போடுறது. இப்போ இதே வேப்பிலெல்லாம் இருக்குது, நல்லது. இதே வந்து அந்த அவரை நட போகிறோமா, அது கீழே போட்டுக்கலாம்டா. இதை இப்படி கீழே போட்டோன்னோமா, அந்த உடச்சி போட்டதில் வெள்ளைப்பூச்சி இருந்திருக்கு பாருங்கள். இதை அப்புறப்படுத்திடணுமா. ஆச்சு இப்போ தான் பாருங்கள், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரவை கூட இருக்கக்கூடாதுமா. பிளாஸ்டிக் ஒரு சின்ன கவரு, கற்பூர கவரு அதெல்லாம் இருக்கக்கூடாது. செடி வந்து வேர் பாதிக்கும். இப்படி தோட்டம் மண்ணுமா, இது கொட்டுங்க. இதை பாருங்கள், மண் கட்டி முட்டி இல்லாத இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் செடி வளர்க்க. நம்ம பழைய மண் தான் எங்கேயோ கட்டி முட்டி இருக்கா பாரு, இந்த மாதிரி இருக்கணுமா. இந்த மாதிரி கவர்லாம் இருக்கவே கூடாதுமா, மண்ணில் இருந்து வரும். இதோ இதெல்லாம் இருக்க இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரிலாம் நம்ம பிளாஸ்டிக் எதுவுமே இருக்கக்கூடாதுமா. மண்ணுமா, நம்ம ஆடி மாதம் அறுவடை செஞ்ச மண் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இது தோட்ட மண் போட்டாச்சு. அடுத்து கொக்கோ ஃபீட்டு பாருங்கள். இது வந்து கொக்கோ ஃபீட்டு. கொக்கோ ஃபீட் பாருங்கம்மா. நம்ம அப்புறம் கொஞ்சம் ஆற்று மணல் இல்லைன்னா எம்சாண்டு கலக்கலாமா. ஆனால் எனக்கு மண் கிடைக்கும், நான் கலக்க தேவையில்லை. பட்டு உங்களுக்காக காட்டுறேம்மா. இதை பாருங்கள், இது எம்சாண்ட் மண். செடி வைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல. இது எம்சாண்ட் மண்ணுமா. இந்த மாதிரி எம்சாண்டு கலக்கிறதுனால மண் வந்து டைட் கொடுக்காது, வேர் ஃப்ரீயாக போகும், கீழே வந்து தண்ணி தங்காது. சரிங்களா. அதுக்காக இந்த மாதிரி ஆற்று மணல் கலக்கிறது. திரும்ப தோட்ட மண் போடுறோமா. நான் என் தோட்ட மண்ணே போகிறதால இங்கே பாருங்கள், மண்புழு தெரியுதுங்களா. மண்புழு பாருங்கள், இது மண்புழு. இதே ஒன்று பாருங்கள், இதோ இங்கே இருக்குது பாருங்கள் மண்புழு. மண்புழு வந்து தோட்டத்தின் நண்பன். மணலோடைய தோழன். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்போ 1 2 3 4 மண்புழு இருக்குமா. அப்போ இந்த செடி ஆரோக்கியமாக நமக்கு நிறைய பலன் கொடுக்கணும்னு நான் இப்போயே சொல்கிறேம்மா. இது பாருங்கம்மா, இதுதான் தைப்பட்டம் பீன்ஸு. ஆடிப்பட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஆஃபரில் வாங்கி அதில் இப்போ நம்ம டிசம்பர் கடைசி தை ஃபஸ்ட்டில் விதை எடுத்தது நானும் போட்டுட்டேன். இப்போ வந்திருக்காங்க பாருங்கள். இதை தான் இப்போ நம்ம அங்கே ரெடி பண்ணதில் வைக்க போகிறோமா. அது எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். கையில் கொளுர் எடுத்துக்கணும். இப்படி செடியை தள்ளி பார்க்கணுமா, எது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குமா தெரியுதா. அது வேர் வர வரைக்கும் எடுக்கணும். அடியில் வேர் நமக்கு வேணும். வேர் நமக்கு ரொம்ப முக்கியமா. இந்த பாருங்கள், மண்ணோடு எடுத்துட்டேன். கட் பண்ண செடி வச்சு நம்ம நல்லா அழுத்தணுமா. ஏன்னா மேல் காற்று ஆக்சிஜன் போகக்கூடாது, அவங்களுக்கு நைட்ரஜன் தேவை. இது கொடி, பீன்ஸு கொடிங்கிறதுனால
இதை வைக்கும்போதே கழுவி வைக்கிறோமா. இந்த கழுவி ஏற்கனவே அவரைக்கு வச்சது கழுவி மக்குது. இந்த கழிக்கு மட்டும் நம்ம கவர் சுற்றிப்போம், சரிங்களா? இது ஒன்றும் ஆகாது செடிக்கு. இப்படி வச்சுணுண்டா, இப்படி வச்சு இது மேலே தாம்மா இப்போ நம்ம கொஞ்சம் மண் கொக்கோ பிட்டு கொட்டி இது வரைக்கும் கொண்டு வரணும். இது வந்து எதனால் கழுவி வச்சுருக்குன்னா, இது வந்து கொடிமா, பீன்ஸு கொடி. அப்போ இது மூலயமா அது மேலே கட்டியிருக்கேன் பாருங்கள் கயிறு, அங்கே ஏற்றிடுவேன். எந்த கொடி வகை வச்சாலும் நம்ம ஒரு வைக்கும்போதே அந்த கொடி ஏறதுக்கு ஒரு கழுவி வச்சிடணுமா. அவ்வளோதாண்டா, தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம எப்பயும் செடி நடவு செய்கிற வேலையெல்லாம் மாலையில் 5 மணிக்கு மேலே செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் காலையில் செய்கிறது வந்து பனி இன்றைக்கி அதிகம், அதனால் வைக்கிறோம். நம்ம செடி வேரோட தானே மண் எடுத்தோம், அதனால் செடிக்கு ஒன்றும் ஆகாது, செடி நல்லாயிருக்கும். அதாவது செலவில்லாத நம்ம செடி வைக்கணும் அப்படின்னா இப்படி தாண்டா. இதை வந்து 2026 தோட்டம் வைக்கிறவங்களுக்கு பயன்பெறுங்க, சரியாம்மா? நிறைய டிப்ஸ் இருக்குமா. தேங்க்யூம்மா. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.